ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் வியாஜியத்தை குறித்து வழக்காடு, மற்றவனிடத்தில் இரகசியத்தை வெளிப்படுத்தாதே. ஒவ்வொரு நாளும் நாம் வெவ்வேறு விதமான மனிதர்களோடு பேசுகின்றோம். சிலர் நமக்கு நண்பர்களானவர்கள், சிலர் நமக்கு அறிமுகமானவர்கள், தவிர்க்க முடியாதவர்கள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் உண்டு. நாம் யாரிடத்தில் பேசிக்கொண்டாலும் பிறருடைய மறைவான காரியங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது. அப்படி என்றால் ஒரு நண்பன் தன்னுடைய நண்பனிடத்தில் உள்ள காரியங்களை மிகவும் நன்றாக அறிந்திருப்பான். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால், ஒரு மனிதன் சிநேகிதனிடத்தில் தன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா காரியங்களையும் சொல்லி இருப்பான். ஆகவே அவைகளெல்லாம் அவனுக்கு தெரிந்திருக்கும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவருக்கொருவர் மனஸ்தாபங்கள் உண்டாகும் பொழுது இந்த ரகசியங்களை எல்லாம் வெளியே சொல்லிவிடுவது வழமையான காரியம். வேதம் நம்மை எச்சரிக்கின்றது, நாம் ஒருபோதும் அப்படி சொல்லக்கூடாது. சில நேரங்களில் அவர்கள் நம்மை குறித்து சொல்லி இருப்பார்கள், பிறகு நான் ஏன் சொல்லக்கூடாது என்கிற நிலைக்கு நாம் வர வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும். ஆகிலும் நாம் அவர்களை ஒரு நாளும் காட்டிக் கொடுக்க கூடாது. அதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, மற்றவனிடத்தில் இரகசியத்தை வெளிப்படுத்தாதே என்று. ஒருவேளை நாம் அப்படி செய்து விடுவோமானால் சந்தர்ப்பவாதிகளாக நாமும் மாறிவிடுகின்றோம். பிறர் நமக்கு தீங்கு செய்யட்டும், சகித்து கொள்வோம். ஆனால் நம்மால் நம்முடைய சிநேகிதனுக்கு ஒரு தீங்கோ வருத்தமோ ஒரு நாளும் வரக்கூடாது. இந்த காரியத்தில் மிகவும் எச்சரிக்கையாக நாம் காணப்பட வேண்டும். குறிப்பாக இந்த நாளில் நாம் பேசக்கூடிய பழகக்கூடிய எந்த இடத்திலும் இப்படிப்பட்ட சோதனைகள் ஒருவேளை நமக்கு வரக்கூடும். ஜாக்கிரதையாயிருப்போம். தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய நட்பும் உறவும் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டியது என்றும், ஒருவரை குறித்து ஒருவர் அறிந்திருக்கின்ற காரியங்களை வெளியே சொல்லி அவதூறு உண்டாக்குகிறதோ அகப்பட வைக்கிறதோ ஒரு காலமும் செய்யக்கூடாது என்கிறதையும் இந்த காலை வேளையில் எங்களுக்கு நீர் உணர்த்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாயிருக்க உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.